வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இயற்கை எப்பவுமே கருணை காட்டாது. ஆனா தென்னாப்பிரிக்காவோட சபிசன்ஸ் காட்டுல ஒரு காலம் இருந்தது. அப்போ அங்க 6 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிச்சு. அவங்க தான் மேப்பகோ சிங்கங்கள். வெறும் ஒரு வருஷத்துல தங்களுக்கு எதிராக வந்த 100க்கும் மேற்பட்ட சிங்கங்களை வேட்டையாடி கொன்னு குவிச்சாங்க. இது வெறும் விலங்குகளோட கதை இல்ல. இது ரத்தம், அதிகாரம் மற்றும் துரோகம் கலந்த ஒரு நிஜமான சரித்திரம். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு சிங்க கூட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. சாதாரணமா சிங்க குட்டிகள் வளர்ந்ததும் கூட்டத்தை விட்டு துரத்தப்படும். ஆனா இந்த 6 குட்டிகளும் ஒன்னா சேர்ந்தே வளர்ந்தாங்க. மகுலு, பிரெட்டி பாய், ட்ரெட்லாக்ஸ், ரஸ்தா, கிங்கிடெயில், அப்புறம் ரொம்பவே ஆபத்தான மிஸ்டர் டி. இதுல மகுலு மட்டும் மற்றவங்களுக்கு சொந்த தம்பி கிடையாது. ஆனா அவன்தான் இந்த கூட்டணிக்கே தலைவனா இருந்து வழி நடத்தினான். 2006ல இந்த மப்பகோ சிங்கங்கள் தங்களோட வேட்டையை ஆரம்பிச்சாங்க. இவங்க மற்ற சிங்கங்கள் மாதிரி ஒரு சின்ன பகுதியை மட்டும் ஆள நினைக்கல, மொத்த காட்டையுமே ஆளணும்னு நினைச்சாங்க. சாதாரணமா சிங்கம் கூட்டத்துல 2 இல்லனா 3 ஆண் சிங்கங்கள் தான் இருக்கும். ஆனா இவங்க 6 பேரு. இதனால எந்த ஒரு பெரிய கூட்டத்தையும் இவங்களால ஈஸியா வீழ்த்த முடிஞ்சது. எதிரிகளை கொல்றது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருக்கிற குட்டிகளையும் கொன்னு தங்களோட வம்சத்தை அங்க உருவாக்குனாங்க. இவங்களோட அதிகாரம் பெருசாகவே இந்த கூட்டணி 2ஆ பிரிஞ்சுது. மகுலு ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் கிங்கிடெயில் மற்றும் மிஸ்டர் டி ஒரு பகுதியை ஆள ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த மிஸ்டர் டி ஒரு சைக்கோ மாதிரி நடந்துகிட்டாரு. காரணமே இல்லாம மற்ற சிங்கங்களை கொல்றது, தன் சொந்த தம்பிகளையே அட்டாக் பண்றதுன்னு ரொம்பவே கொடூரமா இருந்தாரு. அதனாலேயே இவரை சாத்தானின் மகன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் ஒரு நாள் வீழ்ந்துதானே ஆகணும். 2010ல மஜிங்கில்னேஸ் அப்படிங்கிற புது இள ரத்தங்கள் சாம்பிசான்ஸ்குள்ள வந்தாங்க. ஒரு பயங்கரமான சண்டையில கிங்கிடெயில் கொல்லப்பட்டாரு. மிஸ்டர் டி தப்பிச்சு மகுலுவோட போய் சேர்ந்துட்டாரு. ஆனா ஒரு காலத்துல பயப்படாம சுத்தின மப்பகோ சிங்கங்கள் இப்போ வயசாகி ஒவ்வொருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா மிஸ்டர் டியும் எதிரிகளால ஆக்ரோஷமா கொல்லப்பட்டாரு. 2012ல மகுலு மட்டும் தனியா ரொம்ப பழைய காயங்களோட காட்டை விட்டு வெளியேறினத கடைசியா பார்த்தாங்க. அதோட மாப்பகோ சிங்கங்களோட சகாப்தமும் முடிவுக்கு வந்துச்சு. இயற்கை ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாப்பகோ சிங்கங்களோட கதையே ஒரு சாட்சி. நீங்க இந்த மாதிரி வேற எந்த சிங்க கூட்டணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் அனிமல்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வைல்ட் ஒண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.